நம்ம போன கிளாஸில் ஆட்டம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டம்குள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஆட்டமோட ட்ரிக் மீனிங் என்னென்னா இர்ரிவர்சிபிள், அதாவது பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். பொதுவாக ஆட்டம் பார்த்தோன்னா அதில் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்கும். புரோட்டான்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. எலக்ட்ரான்கிறது நெகட்டிவ் சார்ஜ். புரோட்டான் கண்டுபிடிச்சவர் யாருன்னா ரூதர்ஃபோர்ட். நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் ஷாட்விக். எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச ஜே தாம்சன். பொதுவாக ஒரு ஆட்டம் எடுத்தோம்னா அதுக்குள்ளே நடுவில் என்ன இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸில் புரோட்டான், நியூட்ரான் ரெண்டும் இருக்கும். அதுக்கடுத்து அவுட்டர் மோஷனில் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிட்டோம், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஆகிட்டோமா. இப்போது இந்த புரோட்டான் நியூட்ரானுக்குள்ள இருந்த சார்ஜ் எலக்ட்ரிக் பாசிட்டிவ்னால இன்டர்செக்ஷனால் புரோட்டானை நியூட்ரான் சுற்றி வருது. எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு சன்னை எப்படி பிளானட் சுற்றி வருதோ அதே மாதிரி நியூக்ளியஸை எலக்ட்ரான் சுற்றி வருது. ஓகேவா. இப்போது ஒரு எலக்ட்ரான் புரோட்டானை சுற்றி வர ஆகும் டைம் எவ்வளோன்னா 2200 km/s. எப்போவுமே ஒரு ஆட்டத்தில் புரோட்டானோட அளவை பொறுத்து தான் அந்த எலமெண்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது.